ஹே ஃபாக்ஸ், அமேசான்ல இருந்து இந்த ப்ளூடூத் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வாங்கியிருந்தோம். இது என்ன போட்டிருக்குன்னா ஃபியூஷன் டியூன்ஸ் மினி வயர்லெஸ் ஸ்பீக்கர்னு போட்டிருக்கான். இது வந்து எத்தனை வாட்டுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 10 வாட். கணக்கில் வேணா வீக்கு, ஆனால் 10 கேட்டா போட்டுக்கல ஸ்பீக்கர் அண்ட் இது கூட ஒரு கரோக்கி மைக்கும் கொடுக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல நம்ம கேஜெட் எடுத்துக்குவோம். ஓப்பனர் கருப்பராயன். மைக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக் மோடுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஆன் ஆகிடுச்சு. இப்போ மைக் மோடு பார்க்கலாம். ஹலோ, என்னங்க இது வித்தியாசம்? ஹலோ ஹலோ, என் வாய்ஸ் மாதிரி இல்லையே. ஹலோ ஹலோ, என்னங்க இது வித்தியாசமாக இருக்குங்க. மைக்கு என்னுடைய வாய்ஸ் மாதிரியே கேட்க மாட்டேங்குது. எப்படி பண்ணுறது? ஹலோ, ஓ இதில் வேறு வேறு வாய்ஸ் எஃபெக்ட் மாற்றிக்கலாம்ல இருக்கு. Hello, 1 2 3. Monster sound effect. Hello, 1 2 3. Baby sound effect. Hello, 1 2 3. KTV mode. Hello, 1 2 3. Hello, 1 2 3. Female voice. Hello, 1 2 3. Hello. Uncle sound effect. Hello. Monster sound effect. Hello. Baby sound effect. Hello. KTV mode. Hello, 1 2 3. சரி, அப்படியே மைக்கை பிடிச்சோன்னே ஒரு பாடு பாடுங்க. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. ஓகே, நல்லதா கேக்குது. ரெண்டு பக்கமும் கேக்குதா? ஹலோ ஹலோ, ஹலோ. பாக்ஸ் தூக்கி காதுல வச்சியா? காது என்னாச்சு? அப்படிலாம் இல்லை, ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு, எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ மைக் ஆஃப் பண்ணிடலாம். Echo volume adjustment. ஹலோ 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 ஹலோ. Music volume adjustment. ஹலோ. மைக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4-5 வாய்ஸ் வெரைட்டி சவுண்ட் கொடுக்குறாங்க. நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க, நம்மளேனா மேனேஜருக்கு தரம் பேசுங்க. குடுக்குற பேசுங்க. இந்தாங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அதாவது ஒன்று நம்மளுடைய ஒரிஜினல் வாய்ஸ், அடுத்தது ஃபீமேல் வாய்ஸ், அடுத்தது ஒரு அங்கிள் வாய்ஸ், அடுத்தது ஒரு மாஸ்டர் வாய்ஸ், அதுக்கு அடுத்தது ஒரு பேபி வாய்ஸ். நீங்கள் பேசும்போதே உங்களுடைய வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி கேட்குது. இதுதான் இந்த மைக்கில் ஒரு ஸ்பெஷலும் கூட. ஏன்னா இது வந்து ஒரு கரோக்கி மைக். நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு இதோட சேர்ந்து பாடலாம். இப்போ நான் பாடுறேன், அதை அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க, கொடுக்குறேன். அப்படி பாடலாம். ஸோ பாட தெரிஞ்சவங்க வெளியில் பாத்ரூமை தவிர வேறு எங்கே வேணால் வச்சு பாடலாம். பாத்ரூமில் பாடினீங்கன்னா தண்ணி பட்டு மைக்கு வீணாக போகும், ஸ்பீக்கரும் போயிடும். ஸோ யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வேணும்னா, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அண்ட் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. கூட ஒரு எக்ஸ்ட்ரா மைக் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது.
வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இதோடைய விலை இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ வேணால் ரேட்டு சேஞ்ச் ஆகும். அதனால் நான் இதில் விலையை மென்ஷன் பண்ணல. வேணுங்கிறவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு அதில் கமிஷன் கிடைக்கும் அமேசானில். ஸோ வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸும் நல்லா இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ அமேசானில் பார்த்துட்டு சொல்கிறேன் அவங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வர்றோம். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இந்த பீட்ரான் ப்ளூடூத் வயர்லெஸ் ஸ்பீக்கருடைய ரேட் 899 தீபாவளி ஆஃபராக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அதே ரேட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி. பட் கன்ஃபார்மாக தெரில. உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ரேட் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம், செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா வித் மைக்கோட ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வேறு ரேஞ்சஸில் கிடைக்கலாம். உங்களுக்கு அந்த பிராண்டை பொறுத்து தான் இருக்குது. ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் மைக் இருக்கிறதுல லோயஸ்ட்டாக ராக்விட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பிராண்ட் வந்து போட்டிருக்கான் 699. அண்டு இதோடைய ரேட்டு 899. பட் இதுதான் அதிகமான செல்லிங்காக இருக்குது. அந்த ராக்விட் அப்படிங்கிற ஸ்பீக்கர் வந்து இதோட குட்டியாக இருக்கும்ல இருக்குது. ஃபார் கிட்ஸுக்குன்னு போட்டிருக்கான். ஃபார் கிட்ஸ், அடல்ட்ஸ், ஓகே அதுவும் போட்டிருக்கான். குழந்தைங்களுக்குன்னு தான் போட்டிருக்கான் சும்மா. அதுவும் மைக்கோடு இருக்குது. பட் அவ்வளோ சிறப்பாக இருக்குமான்னு தெரியல. இது நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கூட வந்து ஒரு லைட்டு, எல்இடி லைட்டும் வாங்கியிருந்தேன். அது அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே ஃபாக்ஸ், அதுவரை பாய். அளவு தெரியும் அப்படின்னா ஒரு நூல் எடுத்து நூல் வச்சு அளவு இப்படி பிடிச்சி கோலப்பொடி இருந்துச்சுன்னா அந்த நூலை போட்டு பரட்டி அந்த கோலப்பொடியோட கலர் கோலப்பொடி இருக்கு இல்லையா, நூலை பரட்டி இந்த சைடு ஒரு ஆள் இந்த சைடு ஒரு ஆள் பிடிச்சி அப்படி இப்படி உண்டி வில் அடிக்கிற மாதிரி இப்படி எடுத்து விட்டோம்னா அந்த கோலப்பொடி போய் செவுத்தில் அப்படி ஒட்டிடும் லைன் மாதிரி. Thank you.